நீ விரும்பிய ராஜ அலங்காரத்தோடு இன்று உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த முருகனை நீ நிராகரித்து விடாதே. உன் வெற்றி செய்தியை நீ எதிர்நோக்கும் இடத்திலிருந்து பெறுவதற்கான நேர சூழலை நெருங்கிவிட்டாய். உன் வாழ்க்கையில் இவ்வளவு காலமாக நீ கேட்டது கிடைக்குமா கிடைக்குமா என்று எதிர்பார்த்த வரத்தினை நெருங்கிவிட்டாய். சூழலும் நேரமும் நமக்கானதாக இருக்கும்போது நாம் என்ன செய்தாலும் அதில் வெற்றிதான் கிடைக்கும் என்றால் அந்த முருகனின் அருளால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும். என் தங்கமே, காலம் கழிந்து என் கையில் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வந்து இருக்கும்போது எதற்கும் நீ மறந்து விடாதே. இனி பிரம்ம முகூர்த்தம்தான். அதிகாலையில் எழுந்துவிட்டால் எப்படி நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லுகின்றார்களோ அந்த வேளையின் குருதிசையை ஆரம்பிக்க வந்து விட்டது. அதற்கான பலனை உனக்கு தந்து உன் வாழ்க்கையை அங்கு மிக பெரும் மாற்றத்தோடு அதிசயத்தை நடத்தி தருவதற்கு இந்த முருகனானவன் வந்து விட்டேன். இனி எதையுமே நீ நினைக்காதே. உன் முடிவாக நானே இருந்து செயல்பட்டு உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பத்தை எல்லாம் அகற்றி இப்பொழுது என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து முக்காலத்திலும் உனக்கு துணையாக இந்த முருகனானவன் நான் வந்து விட்டேன். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. எதிர்காலத்தை நினைத்து பதற்றப்படாதே. நிகழ்காலத்தில் உனக்கு உன் கையில் என்ன கொடுத்து இருக்கின்றேனோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிவிடு. என் முகம் உன் கண்ணில் படும் நேரமானது. உனக்கான வெற்றியை பெறக்கூடிய நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். நடப்பது யாவும் இந்த முருகனின் துணையோடு நன்மைதான் நமக்கு நடக்கப் போகிறது என்பதில் தெளிவாக்கிக்கொள். அவசரமாக நீ எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டு இருக்காதே. உனக்கு நல்ல செய்தி சேர்ப்பதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு செய்கின்ற செயலில் உறுதியாகும் துணையாகும் இருந்து விட்டுப்பார். உன் வாசலிலே உன்னை காத்து கொண்டும் உன் குலதெய்வமாக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்ல விஷயம் நடக்கத்தான் போகிறது. இதற்காக யார் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்றுதானே நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாராகி தாய்தான் உனக்கான வேலையை உனக்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். உன் பெருஞ்சுமைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் சோதனையும் கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க வந்து இருக்கின்றேன். உன் வாழ்வில் எதை நினைத்து வருத்தப்படுகிறாயோ அதையெல்லாம் தாண்டி உன் மனதில் இருக்கும் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் நான் விடை கொடுத்து அதை காணாமலை போகச் செய்துவிட்டு உனக்கு தீவிரமாக செயல்பட்டு உனக்கான பாதையை தெளிவாக்கி வெற்றி பெறும் யோகத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்வில் இதுவெல்லாம் நடக்காதா கிடைக்காதா என்றெல்லாம் ஏக்கத்தோடு இருந்தாய். உன் ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. ஏன் எடுத்ததுக்கும் தொடுத்ததற்கும் கோபத்தை மட்டுமே நீ வளர்த்து கொண்டு இருக்கின்றாய்? அந்த கோபத்தை மகிழ்ச்சிப்படுத்த இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் தீர்மானிப்பதற்காக இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது, இந்த வேலவன் உனக்கு துணையாக இருக்கும்போது வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது. நம்மை விளைவைக்கவும் அளவைக்கவும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை மீண்டும் மீண்டும் இளவைக்க நம் வணங்கும் இந்த முருகனால் மட்டும்தானே முடியும். அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டு உன் வேலையை செய்ய தொடங்கு. என்ன நடந்து என்பதை விட நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதானே வாழ்க்கை. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணத்தை தெளிவாக்க மாற்றுவதற்கான முயற்சியை நீ இறங்கிக்கொள். என் தங்கமே, அந்த செயலை செய்கின்ற பொழுதே எண்ணத்தை தெளிவாக்கு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர மற்றவர்களுக்கு முன் உன் மதிப்பை நீயே அங்கு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். கேள்வி என்று ஒன்று இருக்கும்போது விடை என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். அந்த ஏற்றுக்கொள்வதையும் மாற்றிக்கொள்வதையும் விட்டு விடுவதையும் மட்டும் நீ புரிந்து கொண்டு இருந்தால்
விட்டாலே இந்த பிரச்சனை உன்னை விட்டு எப்படி தூள் தூளாக மாறப்போகிறது என்பது நீயாகவே உணரத்தான் போகிறாய். இந்த 3 வகையான தீர்வுகளை உன்னிடத்தில் தர நான் வந்து இருக்கும்போது நீ இதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். முதலில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். உன் பிரச்சனை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிடு. மாற்றிக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்றால் அதை மாற்றி உன் வாழ்க்கையின் தடத்தை முன்னேறி கொண்டே இரு. எப்படியும் ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை நாம் நகர்த்தி கொண்டு செல்கிறோமோ அப்படியே நீ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இரு. அனுபவம் தானே சிறந்த வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது அந்த அனுபவத்தை பெறுவதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய்? உன் சோதனைகளை போக்கி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்குத்தான் உன் முருகன் வந்திருக்கின்றேன். உன் நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் நான் அடித்தளமிட்டு கொண்டு இருக்கின்றேன். எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் சரி, நீ நம்பிக்கொள்ளாதே. இந்த முருகன் அருளால் உனக்கு நேர காலத்தை குறித்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நல்லது உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது. நீ முன்பெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொரு செயலையும் அங்கு செய்து கொண்டே இருந்தாய். மனம் போன போக்கிலே செயல்பட்டு கொண்டே இருந்தாய். ஆனால் நான் இப்போது உன் வாழ்க்கைக்குள் வந்து விட்டேனே. அன்று முதலே உன் நம்பிக்கை என்னாக இருக்கும்போது, என் வசமாக மாறும்போது அதை வீணடித்து விடாதே. நானும் வீணடிக்கப் போவது கிடையாது. நீ விரும்பியதை தருவதற்கும், நீ இருக்கும் விஷயத்தை உனக்கான வெற்றியை தருவதற்கும், நீ இருக்கும் திசையை நோக்கித்தான் உன் முருகன் காலடி எடுத்து வைத்து விட்டேன். இனி என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே. நானே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை துணையை பற்றியான விஷயத்தை சொல்லி உனக்கு மகிழ்ச்சிப்படுத்த வந்து இருக்கும் போது உன் மனம் வருந்தாதே. உனக்கான செயல்களை செயல்படுத்துவதற்கான முன்னோட்டத்தை நான் தந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? எல்லா நேரத்திலும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் என்பதை மட்டும் உறுதியாக நினைத்துக்கொள். நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து மனதில் அழுது கொண்டு இருக்கின்றாய், அதையெல்லாம் தாண்டி உனக்கான நல்லதை நம்பிக்கையான தருணத்தை நான் தர வந்து இருக்கும்போது வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது. உன்னோடு பேச வந்த நான் உன் சந்தோஷ செய்தியும் நான் கொடுக்காமல் இருப்பேனா? இதோ உன் சந்தோஷத்திற்கான செய்தியை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். இதுவரை விரைவில் உனக்கு வெற்றியை தருவேன் என்று இந்த முருகன் நமக்கான விஷயத்தை தள்ளி கொண்டே போகிறாரே என்று எண்ணிக்கொள்ளாதே. என் கண்ணின் மணியே, எல்லாம் விதிப்படியோ தான் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று அப்படியே விட்டு விடாதே. இதோ உன் கஷ்டத்தை போக்கிவிட்டு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் தருவதற்குத்தான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை விளையாட்டுக்களோடு கூடிய உண்மையை புரிய வைக்க வந்து இருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக நீ எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனையின் முடிவிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை விட்டு விலகி சென்றவரை உன்னிடத்தில் வர வைக்க இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது என் ஆணையை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள். இறுதி கட்டத்தை எட்டி விட்ட பிறகும் இனி நடக்கப் போவதற்கு இந்த முருகன் துணையாக நின்று கொள்ள உறுதியாகிவிட்ட பிறகு இதற்காக மனம் வருத்த அடைகிறாய். மேலும் மேலும் மெருகேற்ற உனக்கான செயலை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்றோடு உன் அனைத்து கவலைக்கும் ஒரு முடிவை கட்டி நீ மனதளவில் நொறுங்கி போய் கொண்டிருந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நீ பிரச்சனைகளில் உள்ளடக்கி இருந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் சொல்லித்தர இந்த முருகன் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. யாரிடமோ உதவியை எதிர்பார்க்கின்றேன் என்று எண்ணி விடாதே. யாரிடம் உதவியை எதிர்பார்த்தாலும்
உனக்கான வேலையை நீதானே செய்ய வேண்டும். முதலில் அதை புரிந்து கொள். உன் வெற்றிக்கான பாதை உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது, நடப்பது யாவுக்கும் நானே பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளும் போது, உன் அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது, உன் விடிவு காலத்தை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்து தானே செயல்படுகிறாய். அதன் பிறகும் நல்ல நேரத்தையும் உனக்கானதையும் பெறாமல் இருந்து விடுவாயா? என் தங்கமே, உனக்கு வெற்றியை தருவதற்கு, உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ மனமருந்தவே வேண்டாம். நடப்பது என் துணையோடும் என் அருளோடும். உனக்கான விஷயத்தை வெற்றி வாகி சூடும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். வெற்றி நிச்சயம். யாம் இருக்க பயமே